சித்தா திரைப்பட புகழ் எஸ்.யு. அருண்குமாரோட இயக்கத்தில் சியான் விக்ரம், துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சர்முடு உள்ளிட்டோரோட நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வீர தீர சூரன். இந்த திரைப்படம் மார்ச் 27 அதாவது இன்னைக்கு உலகமெங்கும் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் வீர தீர சூரன் திரைப்படத்தின் ரிலீஸுக்கு கடைசி நேரத்தில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்படத்தை வெளியிட நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கிறதுனால இன்று வெளிநாட்டில் இந்த திரைப்படத்திற்கான பிரீமியர் காட்சிகள் அனைத்தும் கேன்சல் செய்யப்பட்டன. அதே போல தமிழ்நாட்டிலும் இந்த படம் இன்று காலை 9 மணிக்கு வெளியிட முடியாத சூழல் உருவாகி இருக்கு. இதனால ரசிகர்கள் பயங்கரமா அப்செட் ஆகி இருக்காங்க. இந்த திரைப்படத்தை வெளியிட டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு. அதற்கு காரணம் B4U அப்படிங்கிற நிறுவனம் தொடர்ந்த வழக்கு தான். வீரதீர சூரன் படத்திற்கு அந்த நிறுவனம் பண முதலீடு செஞ்சிருக்காங்க. அதற்காக இந்த படத்தின் டிஜிட்டல் உரிமத்தை அந்த நிறுவனத்திற்கு எழுதி கொடுத்துட்டாராம் தயாரிப்பாளர். ஆனால் படத்தினுடைய OTT உரிமை இன்னும் விற்கப்படாமலேயே படம் வந்து ரிலீஸுக்கு தயாராகிவிட்டது. ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டதுனால படத்தை அந்த நிறுவனத்தினால OTTயில் விற்க முடியலையாமா. இதனால் தாங்கள் முதலீடு செய்த தொகையில் தங்களுக்கு 50% நஷ்ட ஈடு வழங்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. காலையில் 9 மணி காட்சி அந்த மாதிரியான காட்சிகளை தான் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்களே தவிர கண்டிப்பாக இந்த பிரச்சனை சார்ட் அவுட் செய்யப்பட்டு மதியானத்துக்கு மேலே இந்த படம் வந்து சொன்ன மாதிரியே இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத கான்ஃபிடண்டாக சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் வீரதீர சூரன் வருதா வரலையா அப்படின்றத.